அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் அருண் IPS மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய சென்னை உயர்நீதிமன்ற கருத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் ஞானசேகரர் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை இணையதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. சென்னை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் இவ்வழக்கை CBI வசம் ஒப்படைக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவரும் முன்னரே சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு டிசம்பர் 28ஆம் தேதி சென்னை காவல்துறை ஆணையருக்கு எதிராக சில உத்தரவுகளை பிறப்பித்தது. மேலும் அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்த சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கைகள் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை கடந்த 9ஆம் தேதி தாக்கல் செய்தது. இம்மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த விவகாரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாணவி தரப்புக்கு ஆதரவாக உள்ளோம். அவருக்கான அனைத்து உதவியையும் அரசு செய்து வருகிறது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் காவல் ஆணையருக்கு எதிராக தெரிவித்த கருத்தை மட்டுமே நீக்க கோருகிறோம் என்று வாதிட்டார். மேலும் மத்திய அரசின் தொழில்நுட்ப தவறுகளுக்கு காவல்துறை ஆணையர் என்ன செய்வார்? தொழில்நுட்ப தகவல்கள் காரணமாகவே முதல் தகவல் அறிக்கை கசந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் காவல் ஆணையர் அருண் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய உத்தரவுக்கு தடை ஆணை பிறப்பித்துள்ளது. காவல்துறையில் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும், போக்குவரத்து துறையாக இருந்தாலும், குற்ற புலனாய்வாக இருந்தாலும் அதிரடிக்கு பெயர் போன IPS அதிகாரியான அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றதிலிருந்து குற்ற செயல்கள் குறைந்திருப்பதை தினசெய்திகள் வெளிக்காட்டி வருகின்றன. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் எந்த ஒரு சமரசம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நியாயம் கிடைக்க இவரது தலைமையின் கீழான காவல்துறையின் விசாரணை இருக்கும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது.